அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்று அரிதிலும் அரிதான நெருப்பு வளைய சூரிய கிரகணம் உலகம் முழுவதிலும் நிகழ இருக்கு. மேலும் அன்றைய தினம் அமாவாசை. சூரிய கிரகணமும் அமாவாசையும் ஒரே நாளில் நிகழ இருக்கு. அப்படிப்பட்ட அரிதான நிகழ்வு 12 ராசிகள் மீது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17 அன்று நடைபெற இருக்கிற வளைய சூரிய கிரகணம் உலகம் முழுவதிலும் கவனம் இருக்கும் ஒரு விண்வெளி நிகழ்வாக இருக்குது. இந்த வளைய சூரிய கிரகணம் நெருப்பு வளையம் என்ற பெயராலும் அறியப்படுது. காரணம், சந்திரன் சூரியனின் முன் வந்து அதன் மையப்பகுதியை மறைக்கும் போது சூரியன் முழுமையாக மறையாமல் சந்திரனை சுற்றி பிரகாசமான ஒளிவட்டம் தென்படும். இந்த வகை கிரகணம் சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையில் சற்று தொலைவான நிலையில் இருக்கும்போது நிகழுது. இந்த நேரத்தில் சந்திரன் வானில் சூரியனை விட சற்று சிறியதாக தோன்றும். இதனால் சூரியனை முழுவதுமாக மூட முடியாமல் அதன் வெளிப்புற ஒளி வளையமாக தென்படுது. இதுவே வளைய சூரிய கிரகணத்தின் முக்கிய அடையாளமாக சொல்லப்படுது. வானத்தில் ஒளிரும் வளையம் தோன்றும் காட்சி வானவியல் உலகத்தில் மிகவும் அழகான காட்சிகளில் ஒன்றா கருதப்படுது. இந்த கிரகணத்தின் போது முழு சூரிய கிரகணத்தை போல வானம் முற்றிலும் இருளடையாது. பகல் நேர ஒளி தொடர்ந்தே இருக்கும். ஆனால் சூரியன் ஒரு ஒளிரும் வளையமாக சந்திரனை சுற்றி தெரியும். இந்த காட்சி அழகை மட்டுமல்லாமல் சூரியனின் வெளிப்புற அடுக்குகள் குறித்து ஆய்வு செய்யும் வானவியலாளர்களுக்கும் அறிவியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. உச்சகட்டத்தில் சந்திரன் சூரியனின் மையப்பகுதியில் கிட்டத்தட்ட நிலை பெற்றது போல தோன்றும். சூரிய ஒளியை வளையத்தின் வழியாக சந்திரனின் விளிம்பில் தெளிவாக காணப்படும். சில நேரங்களில் கிரகண காட்சிகள் காணப்படும் சிறிய வளைவு போன்ற தோற்றம் மேற்பரப்பை கடக்கும் போது பூமி சுழலும் தன்மையால் உருவாகும் இயல்பான விளைவுதான். இந்த வளைய சூரிய கிரகணத்தின் முழு காட்சி பூமியின் ஒரு குறுகிய பாதையில் மட்டும்தான் தென்படும். அந்த குறிப்பிட்ட பாதையில் உள்ள பகுதிகளில் இருக்கிறவங்க முழுமையான நெருப்பு வளைய காட்சியை காண முடியும். அந்த பாதைக்கு வெளியே உள்ள பகுதிகளில் இருக்கிறவங்க பகுதி கிரகணத்தை மட்டும்தான் காண முடியும். அதனால் இந்த நிகழ்வை முழுமையாக காணும் வாய்ப்பு எல்லோருக்குமே கிடைக்காது. மேலும் இந்த கிரகணம் உலகின் ஒரு பகுதியில் தொடங்கி பூமியின் சுழற்சியுடன் சேர்ந்து மற்ற பகுதிகளுக்கு நகரும். சர்வதேச நேரப்படி காலை நேரத்தில் தொடங்கி மதியம் மற்றும் மாலை நேரங்களில் உச்சத்தை அடையும். இந்திய நேரப்படி பார்த்தா இந்த நிகழ்வு பிற்பகல் முதல் மாலை நேரம் வரை நடைபெறும் காலகட்டத்துடன் ஒத்துப்போகுது. ஆனால் இந்த நேரங்கள் கிரகண பாதையில் உள்ள பிற நாடுகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வளைய சூரிய கிரகணம் இந்தியாவில் காணப்படாது. புதுடெல்லி உள்பட இந்தியாவின் எந்த பகுதியிலுமே இந்த கிரகணத்தின் வளைய அல்லது பகுதி காட்சிகள் தென்படாது. சந்திரனின் நிழல் உலகின் வேறு பகுதிகளில் வழியாக மட்டுமே செல்லும். இதனால் இந்திய வானவியல் ஆர்வலர்கள் நெருப்பு வளைய காட்சியை நேரடியாக காண முடியலனாலும் உலகளவில் இது 2026ஆம் ஆண்டின் முக்கியமான வானவியல் நிகழ்வுகளில் ஒன்றா இருக்க போகுது. மேலும் பிப்ரவரி மாதத்தில் 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழ இருக்கு. முக்கியமாக இந்த கிரகமானது கும்பராசியில் நிகழுது. ஜோதிடத்தின்படி இந்த சூரிய கிரகணம் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. எதிரியாக கருதப்படும் சனி பகவானின் ராசியில் நிகழும் இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் சிலருக்கு சிறப்பாக இருந்தாலும் சிலருக்கு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் வகையில் அமையும். மேலும் ஒவ்வொரு முயற்சியிலுமே தோல்வியையும் அவங்க சந்திக்கக்கூடும். வேத நாட்காட்டியின்படி 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழுது. அதுவும் இந்த கிரகணம் மாலை 5:30 மணிக்கு தொடங்கி இரவு 7:57க்கு முடிவடைய போகுது. இப்போது 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் எந்த ராசிக்காரர்களுக்கு மோசமாக இருக்க போகுது, எந்த ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த நிகழ்வானது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களால் மகிழ்ச்சியை உண்டாக்க போகுது. தன அதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறதால பொருளாதார நெருக்கடிகள்லாம் குறைய போகுது. எதிர்பாராத தனலாபம் உங்களுக்கு உண்டாக போகுது. வாழ்க்கை தரம் உயரப்போகுதுங்க. விலை உயர்ந்த பொருட்கள் சேர்க்கையெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. எதையுமே நீங்கள் சமாளித்து நம்பிக்கையோடு செயல்படுவீங்க. சில்லறை வியாபாரிகளுக்கு விற்பனை அதிகரிக்குங்க. தொழிலை விட்டு விலகிடலான்னு நினச்சவங்களுக்கு கூட நம்பிக்கை அதிகரிக்கும் விதமான மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. நிலுவையில் உள்ள சம்பள வகைகள்லாம் வந்து சேரப்போகுதுங்க. காணாமல் போன நகை பணமெல்லாம் கிடச்சிரும். கடந்த கால கடன் பிரச்சனைகள்லாம் இப்போ குறைய தொடங்க போகுது. தேவையில்லாத செலவுகள்லாம் குறைஞ்சாவே சேமிப்பு உயர்ந்துருங்க.
குடும்பத்தில் நிலவிய கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி மன நிம்மதி ஏற்பட போகுதுங்க. வீடு வாகன யோகமெல்லாம் கைக்கூடி வரப்போகுது. சித்தப்பாவின் எதிர்பாராத உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பழகிய வட்டாரத்தில் மதிப்பும் அந்தஸ்தும் கூட போகுது. மற்றவங்கள அண்டி படைச்ச நிலைமையெல்லாம் மாறப்போகுதுங்க. அரசு சம்மந்தப்பட்ட முயற்சியில் உங்களுக்கு சாதகமான பலனையே நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சிதம்பரம் நடராஜரை நீங்கள் வழிபடுங்க. மேலும் நன்மைகள் உண்டாகும். மேலும் உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் நிறைய வந்து சேரப்போகுது. வியாபாரம் மற்றும் தொழிலில் வெற்றிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்கள் குடும்பத்தாரிடமிருந்து நீங்கள் பெரும் மகிழ்ச்சி கொஞ்சம் குறையும். இந்த வாரம் மற்றவங்களோட நலன் மற்றும் பொது நலன் பணிகளில் நீங்கள் ஆர்வத்தோடு இருப்பீங்க. உங்கள் தொழில்துறையில் வெற்றியும் புகழையும் நீங்கள் அடைய போகிறீங்க. விடாமுயற்சிக்கு பெயர் போன நீங்கள் உங்களுடைய பணியிடத்தில் காணப்படும் பிரச்சனைகளை சமாளித்து எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு வரும் ஒரு சிறப்பான காலமாக இது இருக்க போதுங்க. பணியிடத்தில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்க. எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றுங்க. அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. அதே நேரம் உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை குடும்ப வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கொடுங்க. கிரகநிலை கணிப்பாளர்கள் கூற்றுப்படி விருச்சிக ராசி கொண்டவங்களுக்கு அலைச்சல் நிறைஞ்ச காலகட்டமாகவே இது இருக்க போகுது. பணியிடத்தில் உங்கள் பணிகளை நீங்கள் முடிக்கிறதுல சிரமங்கள் நீடிக்கும். குடும்ப வாழ்க்கையில் நிதி நெருக்கடி, உறவினர்களோட மனஸ்தாபங்கள்னு சலசலப்பு நிறைஞ்சு காணப்படும். இருந்தாலும் கூட முற்போக்கு சிந்தனை, நிதானம், பொறுமையோடு நீங்கள் செயல்படும் போது பிரச்சனைகளை தவிர்க்கிறது மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வழிகாணலான்னு சொல்லி நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதல் துணையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது இருக்குங்க. காதல் துணையோட வாக்குவாதங்கள், ஈகோ சண்டைகள்லாம் இருக்கும். அந்த நிலையில் அவங்க உங்களை ஒருபோதுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்கள் வெற்றிக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க. முழுமையான ஆதரவை கொடுப்பாங்க. உங்கள் மனசில் இருக்கும் குழப்பங்களுக்கு தீர்வு காணும் வழிகளையும் கண்டறிந்து தருவாங்க. நீண்ட நாட்களாக காதல் செய்து வரும் நபர்கள் தங்கள் பெற்றோரிடம் தங்கள் காதல் வாழ்க்கை குறித்து பேசலாம். நீங்கள் விரைவில் திருமணத்தை முடிக்க வேண்டிய நெருக்கடி கூட உண்டாகலாம். காதல் துணை இல்லாமல் தனியாக இருக்கும் விருச்சிகராசி ஆண்கள் தங்கள் காதல் பள்ளிக்கால நண்பர்களை இந்த வாரம் சந்திக்கிறதோட அவர்களின் அறிமுகத்தின் பேரில் தனது குணத்திற்கு பொருத்தமான நபர் ஒருவரையும் கண்டறிவீங்க. மனம் விட்டு வெளிப்படையாக பேசுங்க. உங்கள் மனசில் இருக்கும் காதலை தெரியப்படுத்துங்க. திருமணம் முடித்தவங்க தங்களோட குடும்பத்தில் நிதி நெருக்கடியெல்லாம் சமாளித்து எதிர்பார்த்த மகிழ்ச்சியை அவங்களோட வாழ்க்கையில் கொண்டு வருவாங்க. தன்னுடைய குடும்ப உறவுகளுடன் இணைந்து நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு கூட இவங்களுக்கு காணப்படுது. மேலும் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணியிடத்தில் கூடுதல் நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டியதாக இருக்கும். உங்களோட தனிப்பட்ட பணிகள் தொழில்முறை வாழ்க்கையை பாதிக்கும். பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் மனஸ்தாபங்களை மீண்டும் துளிர்விட செய்யும். சக ஊழியர்களோட சூழ்ச்சி உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும். அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. எச்சரிக்கையோடு செயல்படுங்க. எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நீங்கள் கவனமாக எடுத்து வைங்க. ஆட்டோமொபைல், மோட்டார் வாகனம் தொடர்பான தொழில் செய்து வரும் நபர்களுக்கு கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. பண விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறதும் நல்லது. கையில் இருக்கும் சேமிப்பை பயன்படுத்துங்க. கடன் வாங்குறதோ அளிக்கிறதோ இந்த சமயத்தில் கூடவே கூடாது. உங்கள் செலவுகளை அதிகரிக்கும் திடீர் பயணங்கள் எப்போவுமே கூடாது. ஆடம்பர செலவுகளும் செய்யக்கூடாது. மேலும் இந்த நிகழ்வு காலங்களில் தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் சாதகமான நிலை காணப்படுங்க. தான தர்மம் செய்யும் ஆன்மீக பணிகளில் நீங்கள் ஈடுபடவும் உங்களுக்கு தோணும். நீண்ட தூர பயணங்கள்லாம் செல்ல நேரலாம். பயணத்தின் போது கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கே காணப்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை கவனிக்கிறது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்பட போகுது. குடும்பத்தில் எதிர்பாராத செலவு கூட உண்டாகும். உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நல்லதுங்க. எப்பவும் கோவப்படாமல் நிதானமாக யோசித்து பேசுங்க. வழக்குகளில் மெத்தனை போக்கு காணப்படும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதமே ஏற்படும். பயணங்களால் அலைச்சல் உண்டாகிறது தான் மிச்சம். மனசில் ஒருவித கவலை இருக்குங்க. மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். மேலும் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு குடும்பத்தில் சகஜ நிலையே காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு இருக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்கள்லாம் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. கருத்து வேற்றுமையால் பிரிந்து போனவங்கெல்லாம் மனமாறி மீண்டும் திரும்பி வருவாங்க. பணவரத்து திருப்பி தருங்க. காரிய அனுகூலம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவுகள்லாம் கூடும். கல்வியில் முன்னேறணும்னு குறிக்கோளை கொண்டு பாடங்களை படிப்பீங்க. மேலும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாக போதுங்க. எதிர்ப்புகள்லாம் அகலும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். காரிய அனுகூலமும் உண்டாகும். முக்கிய நபர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். துணிச்சலோடு நீங்கள் செயல்பட்டு எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க.
பணவரத்து இருக்குங்க. இடமாற்றம், வெளியூர் பயணங்கள், அலைச்சல் ஆகியவையெல்லாம் இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் போக போகுது. அரசு தொடர்பான காரியங்களில் நீங்கள் சாதகமான பலனே உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கட்டளையிடுற பதவி கிடைக்க போகுது. மேலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலைமையே காணப்படும். யாரிடமும் நீங்கள் எதிர்த்து பேசி விரோதத்தை வளர்த்துக்காதீங்க, அதுதான் நல்லது. இல்லை அப்படின்னா அது பெரிய பிரச்சனையில் உங்களை கொண்டு போய் நிறுத்திடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரிவெல்லாம் நீங்கி ஒன்று சேருவாங்க. பிள்ளைங்க எதிர்காலம் பற்றிய எண்ணமெல்லாம் அவங்களுக்கு மேலோங்கும். எந்த செயலையுமே நீங்கள் தைரியமாக செஞ்சு முடிப்பீங்க. எதிர்பாராத திடீர் செலவுகள், வீண் அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு நீங்கள் பரிகாரமாக முருகனை வணங்க எல்லா நன்மைகளுமே உண்டாகும். காரிய வெற்றி கிடைக்கும். எதிர்ப்புகள்லாம் விலகும். தடைகள் தகர்ந்து போகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.